இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் இந்த முதல் நாளுக்காக நான் என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு, எப்போதெல்லாம் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், எப்போதெல்லாம் நம்மால் துதிக்க முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விதமான துதிகளை பற்றி நாம் இந்த வாரம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலே நாம் எப்போதெல்லாம் தேவனை துதிக்க வேண்டுமா? ஆபத்து காலத்தில் நாம் தேவனை துதிக்க வேண்டுமாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி சங்கீதக்காரன் தனது சங்கீத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி நமக்கு ஆலோசனையாக கூறுகின்றார். ஆபத்து வரும்போது நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அப்படி அவர் விடுவிக்கும் போது நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனவே தான் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் மிக அருமையாக எழுதி வைத்திருக்கின்றார். பொதுவாக நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொல்லி வைத்துக்கொள்வோம், அல்லது ஒரு வேலையிலோ நம்முடைய குடும்பத்திலோ ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை தாக்க வருகிறது, அல்லது நமக்கு வரும் என்று நம்ம எதிர்பார்க்கின்ற ஒரு பிரச்சனையை நம்ம உடனே என்ன செய்வோம்? அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோன்னே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நான் யாரிடத்துல போய் இந்த பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன், யாரிடத்துல சொன்னால் இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு அவங்க சால்வ் பண்ணுவாங்க, யாரிடத்துல சொன்னால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்க, எனக்கு இவங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தருவாங்களா, இல்லை அவங்க சால்வ் பண்ணி தருவாங்களான்னு சொல்லி நாம் மனிதர்களையே நாம் என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம். இவங்கள போய் பார்த்தா இந்த இதுக்கு முடிவு வந்துடுமா, இல்லை இதை விட பெரியவங்களை போய் பார்க்கணுமா, இல்லை குடும்பத்தில்னா நம்ம குடும்பத்தில் யாரை போய் பார்க்கறது, இப்படியே ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளாக, மனிதர்களுக்குள்ளே நாம் யாரை போய் சந்திக்கலாம். ஆபத்து நேரங்கள் வரும்பொழுது நம்ம அதைத்தான் நாம் சிந்திக்கிறோம். நம்மை படைத்த ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறாரே, அப்படி வாக்கு பண்ணினவரை நாம் மறந்து போகிறோம். உலக மனிதர்களைத்தான், உலக மனிதர்களின் ஒத்தாசையை நாம் அவருடைய ஒத்தாசையை நாடலாமா என்று சொல்லி ஒவ்வொருவராய் நாம் நினைத்து பார்க்கிறோமே தவிர, நம்முடைய எண்ணங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னாரே அவரை நாம் என்ன செய்கிறோம்? மறந்து போய் விடுகிறோம். ஒவ்வொரு எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அவங்க உதவ மாட்டாங்களா, இவங்க உதவ மாட்டாங்களான்னு சொல்லி அப்படி சிந்திக்கிற சிந்தனைகள் ஒரு கடலின் அலையை போல நம்மை அடித்து கொண்டே இருக்கிறது நம்முடைய எண்ணங்களில், இல்லையா? யாரை போய் பார்க்கறது, எனக்கு ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்குதே, இதனை யாரை போய் பார்த்தா எனக்கு சிபாரிசு பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கிறது, இல்லையா? நம்முடைய மனது சிந்தனை பண்ணி கொண்டே இருக்கிறது. நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் நாம் அடைக்கலமாக நமது கோட்டையை நாம் மறந்து போகிறவர்களாக இருக்கின்றோம் பாருங்க. ஆனால் தாவீது ராஜா மூலமாக ஆண்டவர் கூறுவது என்ன? என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை மாத்திரம் நோக்கி கூப்பிடு, உனக்கு என்ன ஆபத்து நேர்ந்தாலும் சரி, அந்த ஆபத்து நேரத்தில் உதவுவதற்கு அருகிலே மனிதர்கள் இல்லாமல் போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன், அந்த நேரத்தில் என்னை நோக்கி நீ மாத்திரம் கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ என்னை மகிமைப்படுத்து, எனக்கு ஸ்தோத்திர பலியிடு, என்னை ஸ்தோத்திரம் பண்ணு, நான் ஓடி வந்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நாம் வேதாகமத்திலே யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கின்றோம். பாருங்க, யோசபாத் ராஜாவான சில ஆண்டுகளுக்கு உள்ளேயே அவனுக்கு எதிராக மோவாபின் புத்திரர், அம்மோனின் புத்திரர், அம்மோன் புத்திரருக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள நிறைய மனிதர்கள், இவங்க எல்லாம் கூடி வந்து நிற்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டமாக நிற்கிறாங்க. இந்த யோசபாத் ராஜா கேள்விப்படுகிறான், ஐயோ இவ்வளவு பெரிய சேனையாக இருக்கிறதே, நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி. ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? எனக்கு அந்த வேத பகுதியை வாசித்த போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ரொம்ப புல்லரிச்சிருச்சு. ஏன் தெரியுமா? அது அப்படியே நம்ம 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். அப்படியே அவன் பாடகர் குழுவை நிறுத்தினாராம். இன்றைக்கி நம்மளோட வீட்டில் ஒரு கஷ்டம், ஒரு ஆபத்து வந்துருந்துச்சுன்னா
நம்ம துதிப்போமா? நம்ம பாட்டு பாட முடியுமா? நம்மளால் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அன்றைக்கு அவ்வளவு எதிராளிகள் எல்லாம் அவரை சூழ்ந்து, யோசபாத் ராஜாவின் சேனையை சூழ்ந்து நிற்கும்போது யோசபாத் என்ன செய்தான்? பாடகர் குழுவை கொண்டு அந்த போர்க்களத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறான். பாருங்க, பாடகர் குழுவுக்கும் போர் வீரர்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை. அவங்க நன்றாக போர் செய்பவர்கள், இவர்கள் நன்றாக பாடுபவர்கள். ஆனால் பாருங்க, இவர்கள் துதித்து பாட 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 அவர்கள் சேனைகள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு முறிந்து விழுகிறார்கள். பாருங்க, ஆண்டவரை துதிக்க 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 அவங்க எப்படி சொல்லி துதித்தாங்களாம் பாருங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி 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 தேவனை துதித்து கொண்டே இருந்தார்கள். பாருங்க, யோசபாத்தினுடைய ஆபத்து காலத்திலே அவனுடைய பாடகர் குழுக்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க 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 அம்மோன் புத்திரர், மோவாபின் புத்திரர் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்படி கர்த்தர் அவர்களுக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை. நம்முடைய ஆபத்து காலங்களிலே நாம் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? யாருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் கர்த்தரை ஆபத்து காலத்தில் துதிப்பது கடினம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் கூட அந்த ஆபத்து காலத்திலே யோசபாத் செய்ததை போல நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் துதித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவேளை இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகளே, ஆபத்தான சூழ்நிலைகளிலே ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், அந்த ஆபத்து நிறைந்த இந்த உலகத்திலே, ஆபத்து நிறைந்த சூழலிலே நீங்கள் என்னை மாத்திரம் நோக்கி பாருங்கள். என்னை நோக்கி பார்த்து துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் கூப்பிடுகிற இடத்திற்கு நான் வந்து நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் அல்லவா? ஆம், எனக்கு அன்பானவர்களே, யோசபாத்துக்கு இறங்கின தேவன், யோசபாத்தனுடைய ஆபத்து காலத்திலே தேவனை நோக்கி ஸ்தோத்திர பலியிட்டு ஸ்தோத்திரங்களை செலுத்து அவன் ஆண்டவரை அதிகமாய் துதிக்க 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 தொடங்கின போது அவனுடைய காரியம் வெற்றியாய் முடிந்ததல்லவா? பாருங்க, வள்ளுவர் கூட சொல்லுவார், இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்வார். அவருக்கு தெரிந்தது அவ்வளவுதான் இல்லையா? துன்பங்கள் வரும்போது சிரிக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் நமக்கு தெரிந்ததெல்லாம் இடுக்கண்கள் வரும்போது நாம் துதிக்க வேண்டும். இடுக்கண் வருங்கால் துதிக்க, அதை நம்ம சொல்லலாம் இல்லையா? பாருங்க, ஏன் இடுக்கண்கள் துன்பங்கள் வரும்போது நாம் அவரை துதிக்க தொடங்கி விட வேண்டும். ஒருவேளை இன்றிலிருந்து நீங்களுடைய வாழ்க்கையிலே துதிக்கவில்லை என்று சொன்னால் இப்போதிலிருந்து நீங்கள் துதிக்க ஆரம்பிங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆபத்து நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆபத்தான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை துதித்து பாருங்கள். யோசபாத்து கிடைத்த வெற்றி நிச்சயமாகவே நமக்கு கிடைக்கும். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நல்ல முதல் நாளின் கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலுமா கூட நாங்கள் ஆபத்து காலத்திலே ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திர பலியிடும் பொழுது, உமக்கு நேராக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது நீர் எங்களை விடுவிப்பீர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். யோசபாத்தின் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்கள் உம்மை துதிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையிலே நான் இன்று முதல் நான் தேவனை துதிக்க ஆரம்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரே ஒரு வைராக்கியம் எழும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களை சூழ்ந்து நிற்கிற ஆபத்துக்கள் எதுவாயினும் கர்த்தரை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியே ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஐயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களே, உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாறுதலை கர்த்தனை கட்டளையிடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் வாஞ்சிக்கிற விரும்புகிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை மகிமை